எக் கிரேவி ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் நம்ம வைக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை வச்சு எடுத்துக்கலாங்க. நான் லைட்டாக உப்பு போட்டு வச்சு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கலாம், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம எடுத்துருக்கிற முட்டையும் லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் அதை கலந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அது லைட்டாக கோட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் நம்ம கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்ல பெரிய வெங்காயம் அதில் 2 எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது நல்லா வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அதே வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம கிரேவிலாம் செய்யும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி அதுவும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இந்த மசாலா நமக்கு எந்த அளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸும் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், இது பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் சைடாக நீங்கள் சாய்ச்சி வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்காமல் பார்த்துக்கணும். அதனால் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மெயின் இன்னும் கொஞ்சம் முந்திரி சேர்க்கணும். நம்மக்கிட்ட முந்திரி இல்லாததுனால நான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முந்திரி சேர்த்து செஞ்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய்க்கு பதிலாக. அவ்வளோதான். இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. முட்டை நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணுறதுனால மசாலாவில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். கிரேவி ரொம்பவே அருமையாக இருந்தது. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.